வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஓகே, என்னடா இவன் ஆஸ்பத்திரி பத்தி பேச வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் உங்க கூட பேசலான்னு வந்திருக்கேன். ஏன்னா, ஆஸ்பத்திரிங்கிறது நம்ம போகவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம். ஆனா, போய் தான் ஆகணும். நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி போனா ஒரு சீன் நடக்கும். காலையில 6 மணிக்கெல்லாம் போவோம். அப்போதான் ஓபி டிக்கெட் வாங்க முடியும். அங்க ஒரு 50 பேர் கியூல நிப்பாங்க. ஒருத்தன் வருவான், கியூல நிக்கவே மாட்டான். அப்படியே ஒருத்தரை இடிச்சு, ஒருத்தரை தள்ளி, எஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு, நேரா கவுண்டருக்கு போவான். டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவான். நீங்க முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடடடா, இவன் ஏன்டா கியூல நிக்கலன்னு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான், அவன் பெரிய வியாதியோட வந்திருக்கான்டா, அதான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. அடேங்கப்பா, வியாதிக்கும் இப்போ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா? இப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா, அங்க ஒரு பெரிய ஃபார்ம் குடுப்பாங்க. அதுல ஒரு 10 பக்கம் இருக்கும். எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். உங்க பேர் என்ன? அப்பா பேர் என்ன? தாத்தா பேர் என்ன? பாட்டிக்கு என்ன வியாதி இருந்துச்சுன்னு 100 கேள்வி கேட்பாங்க. எனக்கு எதுவுமே புரியல. அடடா! இதுதான்டா உங்க வியாதி ஹிஸ்டரி. இத நீங்க ஃபில் பண்ணலனா டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. அடேய், நான் வியாதிக்கு வைத்தியம் பார்க்க வந்தேன். நீ எனக்கு ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கிறியேடா. டாக்டர பார்க்க போனா ஒரு சீன் இருக்குங்க. டாக்டர் ரூம்குள்ள போனதும் அவர் ஒரு 2 செகண்ட் நம்மள பாப்பார். அப்புறம் தலையாட்டுவார். என்னடா, இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இவன் தலைய மட்டுமா ஆட்டுறான்னு தோணும். அப்புறம் ஒரு 10 டெஸ்ட் எழுதி கொடுப்பார். ரத்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட்னு. எல்லாமே ஒரு தனித்தனி ரூம்ல இருக்கும். எல்லா டெஸ்டும் எடுத்ததும் டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பார். ஆனா அந்த டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். ஒரு தடவை என் ஃப்ரெண்டு டாக்டர் எழுதின சீட்டை வாங்கிட்டு போனான். மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவன், சார், இது டாக்டர் எழுதின சீட்டா இல்லனா உங்க குழந்தையோட டிராயிங்கான்னு கேட்டான். அடடடா, டாக்டரே ஒரு புதிரா இருக்காரு. இப்போல்லாம் ஆஸ்பத்திரியில ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. ஏஐ டாக்டர். ஏஐ டாக்டர் வந்தா நாம டாக்டர் கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏஐயே நம்மள ஸ்கேன் பண்ணி வியாதிய கண்டுபிடிச்சு மருந்து எழுதி கொடுத்துரும். ஒரு தடவை நான் ஏஐ டாக்டர் கிட்ட போனேன். ஏஐ டாக்டர் எனக்கு என்ன வியாதின்னு கேட்டேன். அது, உங்கள் டேட்டாவை ஆய்வு செய்யும் போது நீங்கள் அதிக கோழி பிரியாணி சாப்பிடுகிறீர்கள் என்பது தெரிகிறது. அதனால் உங்களுக்கு உடல் பருமன் வர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லுது. அடேய் ஏஐ, நான் வியாதிக்கு என்னன்னு கேட்டா நீ என் டயட் பத்தி பேச வர்றியடா. சரி மக்களே, இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆஸ்பத்திரி போறது வியாதிக்கு வைத்தியம் பார்க்க மட்டும் இல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நன்றி, வணக்கம்.